மாரண்டஹள்ளி காவல் ஆய்வாளர் திடீரென மயங்கி விழுந்து சுயநினைவை இழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு காவல் சரகத்திற்கு உட்பட்ட மாரண்டஹள்ளி காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் வெங்கட்ராமன். இவர் மகேந்திரமங்கலத்தில் உள்ள போலீஸ் குவார்ட்டர்ஸில் தனியாக வசித்து வருகிறார். மாரண்டஹள்ளி, பஞ்சப்பள்ளி, மகேந்திரமங்கலம் ஆகிய காவல் நிலையங்கள் இவரது கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் நேற்று காலை சுமார் 8 மணிக்கு வீட்டில் தனிமையில் இருந்தவர் திடீரென மயங்கி விழுந்து சுயநினைவை இழந்துள்ளார். நீண்ட நேரமாகியும் காவல் நிலையத்திற்கு வராததால் அவரது செல்போனிற்கு போலீசார் தொடர்பு கொண்டபோது போனை எடுக்காததால் சந்தேகமடைந்த போலீசார் குடியிருப்பிற்கு சென்று பார்த்தபோது வீட்டின் கீழே விழுந்து மயங்கிய நிலையில் இருந்துள்ளார். உடனடியாக அவரை மீட்டு போலீஸ் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு இவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்ததை அடுத்து பைசு அள்ளியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்த பாலக்கோடு டிஎஸ்பி ராஜசுந்தர், இன்ஸ்பெக்டர்கள் பாலசுந்தர், பார்த்திபன் மற்றும் போலீசார் மருத்துவமனைக்கு சென்று ஆய்வாளர் வெங்கட்ராமனுக்கு உயர் சிகிச்சை வழங்க மருத்துவர்களை கேட்டுக் கொண்டனர். மாரண்டஹள்ளி காவல் ஆய்வாளர் திடீரென மயங்கி விழுந்து மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்ட சம்பவம் போலீசார் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.